என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணை தான் கலக்கும். என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும். என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான்டா போகும். ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமை குரல் இங்கு மட்டும் இல்ல, எங்கெங்க உழைக்கிறவன் இருக்கானோ, எந்தெந்த மண்ணிலும் வியர்த்துவை விழுதோ அங்கெல்லாம் என் உரிமை குரல் ஒழிச்சுக்கிட்டே தான் இருக்கும். வணக்கம். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து இருந்து வந்தார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எதை எவ்வளவு அள்ளி கொடுத்தார் என்று தெரியவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய சட்ட விதிகளை மாற்றிய பிறகும் அதன் சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கின்ற தீர்ப்பை உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் வாரி வழங்குகிறது. புரட்சி தலைவர் வகுத்த சட்ட விதிகளை மாற்றிய எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு தொடர்ந்து வாதாடி வருகிறார். அவருக்கு எங்கேயுமே ஒரு சிறு முன்னேற்றமும் இல்லை. தர்மத்தின் வழியில் பயணிக்கக்கூடிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுப்பேன் என்று அரசியலில் பயணித்து வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு வரவேற்பை தந்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி ஏன் இப்படி செய்கிறார், அதிமுக இப்படி பிரிந்திருந்தால் எப்படி ஆட்சிக்கு வரும் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி நிர்வாகிகளும் ஆங்காங்கே பேசக்கூடிய சூழல் உருவாகியிருந்த பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவி பசிக்காக, தன்னுடைய பதவி வெறிக்காக, அவரிடம் அபகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பதவி தொடர்ச்சியாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கழகத்தில், அதாவது புரட்சித் தலைவர் காலத்தில் இருந்து பயணித்து வந்தவர்களையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நம்பிக்கையாக இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் நீக்கி வைத்துவிட்டு நான் 2026 ஆட்சிக்கு வந்து கிழித்து விடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூவி வருகிறார். ஆனால் பாஜகவினர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை எங்கேயுமே தொடர்ச்சியாக கண்டுகொள்ளவே இல்லை. இருந்தாலும் பாரத பிரதமர் மீது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அபரிவிதமான ஒரு மரியாதையை வைத்திருக்கிறார். அந்த மரியாதை நிச்சயமாக என்றைக்கும் அவரிடம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனாலும் அரசியல் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியின் சொல் பேச்சை கேட்டுக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் நடந்து கொண்டது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததாக இல்லை என்ற முடிவை ஊர்ஜிதப்படுத்தி கொண்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். வெளியேறிய பிறகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அவரை அன்று காலை நடைப்பயிற்சியின் போது பார்க்கிறார். எதேச்சையாக பார்க்கும்போது நலம் விசாரித்து விட்டு உங்களை நேரடியாக வந்து உங்கள் நலம் விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் போல. ஸ்டாலினுடைய வீட்டுக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் சென்றிருக்கிறார். அங்கு நலம் விசாரித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அனைத்துமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அரசியல் கட்சிகளை துவங்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை ஆளக்கூடிய மத்திய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழித்து ஒழித்துவிட்டு நாங்கள் வந்து தமிழகத்தை ஆளுகிறோம் என்று சொன்னால் அப்பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினர் என்ன முடிவெடுக்க வேண்டும்? நம்மை ஒழித்து கட்டக்கூடிய அந்த பாஜகவினரை நாம் தமிழகத்தில் அனுமதிக்கலாமா, அவர்களோடு கூட்டணி வைக்கலாமா என்ற நோக்கில் எல்லா தலைவர்களும் இருக்க வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்கேடு கெட்டு போனால் என்ன, நாசமா போனால் என்ன, யார் எங்கே போனால் எனக்கு என்ன, இந்த இயக்கம் எப்படி போனால் எனக்கு என்ன என்று நினைத்து கொண்டு தன் சம்பந்தின் மீது ஒரு வழக்கு வருகிறது. அந்த வழக்கிலிருந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு இந்த இயக்கத்தில் உள்ளவர்களை வெளியேற்றி வைத்துவிட்டு அவர் ஆடும் நாடகத்திற்கு அளவு கொஞ்சம் நஞ்சமல்ல.
ஏராளம். ஆனால் அப்படி இருந்தும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து நலம் விசாரிப்பது என்பது ஒரு நாமெல்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டின் அரசியலுக்கு ஒரு நாகரிகமான செயல் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்கள் கொச்சையாக பேசுகிறார்கள், தவறாக சித்தரித்து பேசுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய தாயார் மறைவின் போது திரு மு க ஸ்டாலின் அவர்கள், தமிழகத்தினுடைய இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்திற்கு சென்று நலம் விசாரிக்க சென்றாரே எடப்பாடி பழனிசாமியை. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இல்லை இல்லை, நீ வேறு கட்சி, நான் வேறு கட்சி, என்னுடைய இல்லத்திற்கு நீ வர வேண்டாம் என்று சொல்லியிருக்க வேண்டுமா இல்லையா? நீ சொல்லாத போது இப்பொழுது ஒரு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசுவது என்ன தவறை கண்டீர்கள் நீங்கள்? எதற்காக அவர் மீது இப்படி அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறீர்கள்? அப்பொழுது மாமியா உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி என்பது போல எடப்பாடி பழனிசாமி பெரிய உத்தம புத்திரா? எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தால் முதலமைச்சர், அது உங்களுக்கு நாகரிகம். அதே ஓபிஎஸ் அவர்கள் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை நலம் விசாரிக்க சென்றால் அது உங்களுக்கு கேடா? சந்தர்ப்பவாத அரசியலை செய்து கொண்டிருப்பது யார்? எடப்பாடி பழனிசாமியுடைய அணியில் இருப்பவர்கள் தான் சந்தர்ப்பவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய நலனை, தமிழ்நாட்டினுடைய அரசியலை எப்படி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று புரட்சி தலைவரிடத்தில் பாடம் பயின்ற திரு பண்டூட்டியார் அவர்கள் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளரோடு பயணித்து அவருக்கு பல்வேறு ஆலோசனைகளை தந்து எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி பறிக்க வேண்டும், எடப்பாடி பழனிசாமியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எப்படி வெளியேற்றிவிட்டு இந்த இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கம், தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான இயக்கம் என்பதை நாம் வருங்காலில் அமைத்தே தீர்வோம் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு அரசியல் காய் நகர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சுயநலவாதிகள் எடப்பாடி பழனிசாமி, அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடியவர்கள் பல்வேறு தவறான கருத்துக்களை பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இன்றல்ல, நாளை அல்ல, 100 நாள் இல்ல, 1000 நாட்கள் கடந்தாலும் எடப்பாடி பழனிசாமியிடம் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக புரட்சி தலைவர் வழிவந்த தொண்டர்கள் கரங்களில், இதய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவருடைய கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய தலைவர்களின் கரங்களில் நிச்சயமாக தவளும். அந்த நிலை உருவாகும். எடப்பாடி பழனிசாமி அப்பொழுது அரசியலில் இல்லாத ஒரு அறவைக்காடாக விரட்டியடிக்கப்படுவார் என்பதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்கள் நிச்சயமாக இதற்குண்டான பதிலை தந்தே ஆக வேண்டும். அந்த கட்டாயத்திற்கு அவர்களெல்லாம் ஒரு நாள் தள்ளப்படுவார்கள் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.